ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியாக மாற்றணுன்றதுக்காக காலைல ஒரு அவேர்னஸ்க்கு போயிட்டு வந்தேன். அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தப்பான ஒரு ரூமர் வந்து கிளப்பிட்டு இருக்காங்க. என்னன்னா, நாங்கள் ஐபிஎல் மேட்ச்சுக்கு ஒரு 2 years பிஃபோர் சம்திங் போயிருந்தோம். பாப்பா பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு, அது ஒரு 2 years பிஃபோர் இருக்கும், டேட் கூட தெரியல. அந்த டைம்ல ஃபேமிலியோட எல்லாரும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிருந்தோம். அந்த டைம்ல வந்து என்னன்னா, ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஒரு பாப்பா வந்து டேப்லெட் முழுங்க மாட்டா, அதை துப்பிடுறா அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை வந்து அதை க்ரஷ் பண்ணி அதை இதுக்கு தண்ணியில கலந்து அதை பாப்பாவுக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை க்ரஷ் பண்ணி அதை கொடுக்குறோம். ஐபிஎல் மேட்ச் ஸ்டேடியம்ல அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கும்பல், அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ பேர் என் பேக்ல ஃப்ரண்ட்ல எல்லாருமே இருக்காங்க. அந்த இருக்கிற டைம்ல பாப்பாவுக்கு ஃபீட் பண்றதுக்கு எங்க வீட்டுல இருந்து கிளம்பி போகும்போது அதை நம்ம க்ரஷ் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து க்ரஷ் பண்ற டைம் அதை எடுத்து இப்போ ட்ரக்னு சொல்லிட்டு தப்பான ஒரு வீடியோ வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ளீஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது ஐபிஎல் நடக்கிற இடம், அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ ஃபேமிலி பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல இதெல்லாம் இருக்காங்க. இது ஈஸியான விஷயம் கிடையாது அதை தப்பா பேசுறதுக்கு. அதையும் வந்து தப்பா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இல்லை என்னாச்சுன்னா, அன்னைக்கு ஐபிஎல் நாங்களாம் தான் போயிருந்தோம். ஸோ குழந்தைக்கு அப்போ வந்து 1.5 years இருக்கும். அப்போது நான் அவளுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து என்னாச்சுன்னா, அவளுக்கு கொஞ்சம் முடியல. அதனால அது பிஃபோர் ஃபீடிங் இல்லை பிஃபோர் ஃபுட் வந்து அவளுக்கு அந்த டேப்லெட் வந்து க்ரஷ் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தார் டாக்டர். ஸோ அந்த டேப்லெட் வந்து நான் தான் இவரை க்ரஷ் பண்ணி கொடுக்க சொன்னேன். ஸோ அந்த டைமில் அது வீடியோ எடுத்திருக்காங்க போல். பட் இந்த டைமில் அது வெளியே வந்திருக்கு. ஸோ எங்களோட கடமை அது எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறது. பிகாஸ் வந்து சும்மா நல்ல விஷயம் பண்ணுறப்போவே வந்து தப்பாக ரீச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து வெளியே பப்ளிக் கண்ணில் படுறப்போ அது கண்டிப்பாக தப்பாக தான் போகும். ஸோ அந்த வந்து எங்கள் சைட்லேருந்து நாங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், ஏன் அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அந்த டைமில் சொன்ன மாதிரி அவ்வளோ ஃபுல் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ போலீஸ் வந்து அந்த இடத்துல இருக்கிறப்போ எந்த ஒரு விஷயமும் உள்ளே போக முடியாது. அண்ட் குழந்தைய வச்சுட்டு அது பண்ணவும்